நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நான் பார்க்க வேண்டியது ஊழியக்காரர்களை பற்றி. ஊழியக்காரர்களை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். லூக்கா புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 45லேருந்து நீங்கள் 47 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பின்பு ஜனங்கள் எல்லோரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீசரை நோக்கி நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வழிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினியை அடைவார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிக ஆக்கினை என்றால் அநேக அடி. மற்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் தண்டனை, நரகத்திலேயோ பூமியிலையோ. ஆனால் இவர்களுக்கு அநேக அடிகள், அதிக ஆக்கினை தண்டனை. இதே லூக்கா புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 47 பார்த்தீங்கன்னா, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாக இராமலும் அவருடைய சித்தத்தைப்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஊழியக்காரர்களோ, சுவிசேஷர்களோ, போதகர்களோ, பாஸ்டர்களோ, யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் இவ்வளோ சொல்கிறேன் இல்லையா? சொல்கிறேன். நான் செய்யாமல் போனால் எனக்கும் அநேக அடிகள், அநேக ஆக்கினி, நரக தண்டனையில் நிறைய அதிகமாக ஆக்கினை அடைவோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்களாக நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீண்ட ஜெபம் பண்ணிட்டு அங்கிகளை போட்டுக்கொண்டு முதன்மையான இடம், எல்லாரும் வாங்க பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர், இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே எதிர்பார்க்காம நம்மளுடைய அவங்க சாப்பிட்டோம், வந்தவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லணும். நாம் அந்த சில பாஸ்டர்லாம் அதை விரும்புகிறாங்க. முதன்மையான நமக்கு தான் முதல்ல பந்தி மாறணும், ஒரு நல்ல இடத்த அவங்க உட்கார வைக்கணும், முதல்ல சீட்டில் உட்கார வைக்கணும். இப்படியெல்லாம் நாம் எதிர்பார்க்காம, அதுதான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறவங்க அதிக ஆக்கினை அடைவார்கள் என்று. நம்ம அப்படி இல்லாமல் நம்மளுடைய கிரிகளை பார்க்கும்போது ஒரு பாஸ்டர்னால் எவ்வளோ தாழ்மையாக, பரவாயில்ல நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுங்கள் அப்படின்னு நிற்கிறதும், மற்றவர்களோடு சேர்ந்து சாப்பிட்றதும், இது ஒரு நல்ல பழக்கம். அதை நம்ம வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்கணும் என்று சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஊழியக்காரர்களாகி நாம் ஒருத்தரும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து நம்ம வார்த்தையிலும், நடக்கையிலும், செய்கையிலும், பார்வையிலும், பேச்சிலும், ஒவ்வொரு உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்மளுடைய பரிசுத்தத்தை நாம் கடைப்பிடிக்கணும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.